நீங்கள் ஃபேமிலி வெக்கேஷனுக்கு புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம்னு எடுத்துகிட்டு போவீங்களா? அப்போ மறக்காமல் இந்த பொட்டேட்டோ மசாலா கறியும் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. ஹை கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். நல்ல பெரிய சைஸாகவே எடுத்திருக்கேன் 4 பொட்டேட்டோ. அதோட தோல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். நல்ல சூடான கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஓவர் ஆயில் மாதிரி தெரியலாம், பட் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பொட்டேட்டோவில் இருக்க அந்த எசன்ஸே ஆயில் மாதிரி தான் இருக்குது. வித்தின் 7 or 8 மினிட்ஸ் தாங்க கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஓவர் குக் ஆகாமல் பாதி கன்சிஸ்டன்சிலே எடுத்துடலாம். மேக்ஸிமம் வெக்கேஷன் போகிறவங்களாம் இந்த பொட்டேட்டோவை வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டு தனியாக பொட்டேட்டோவை எடுத்து வச்சுட்டா அதுலேயே ஆயில் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்ற தேவையில்லை. இந்த ஆயிலே நான் டர்மரிக் பவுடர், கியூமன் பவுடர், கொரியாண்டர், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிட்டாலும் சரி, இல்லை உடனே நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி. தனியாக எடுத்து வச்சுருந்த பொட்டேட்டோவை மசாலாவோட ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கோ, ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன், புளி எதுக்கு வேணால் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. பிகினர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.